தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திக்குமுக்காடும் சூழ்நிலையில் தமிழ்நாட்டை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவின் நோக்கம் என்று ஆன்மீக சொற்பொழிவாளர் சுகிசிவம் தெரிவித்துள்ளார். சென்னை கிழக்கு மாவட்டம் துறைமுகம் மேற்கு பகுதி திமுக சார்பில் முத்தமிழறிஞர் கலைஞர் பிறந்த நாளையொட்டி புத்தெழுச்சி ஒன்று பன்முக ஆற்றலின் நாயகன் பலர் வாழ உழைத்த சூரியன் எனும் தலைப்பில் மாபெரும் புகழரங்கம் பாரிமுனை ராஜா அண்ணாமலை மன்றத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினரும் உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினருமான ஜெகத் ரட்சகன், சட்டமன்ற உறுப்பினர் சேகர்பாபு, ஆன்மீக சொற்பொழிவாளர் சுகிசிவம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். மேடையில் பேசிய சுகிசிவம், திக்குமுக்காடும் சூழ்நிலையில் தமிழ்நாட்டை கொண்டுவர வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவின் நோக்கம் என குற்றம் சாட்டினார். இந்த தேர்தலில் அப்படியானால் யார் வெற்றி பெற்றார்கள்? நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர் அமித்ஷா மட்டுமே. இந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர் அமித்ஷா மட்டுமே. ஏனென்றால் தமிழ்நாட்டில் ஒரு பலமான அரசு இருக்கக்கூடாது. இந்திய அளவில் எப்போதும் முன்னேறி கொண்டிருக்கிற தமிழர்கள் வாழ்க்கை வீணாக வேண்டும் என்பதற்காக திக்குமுக்காடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தமிழகத்தை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று அமித்ஷா திட்டமிட்டு அதனுடைய செயல் விளைவுதான் இப்போது தமிழ்நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது. என்ன நடந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இங்கே யாருமே ஆட்சிக்கு வரக்கூடாது. மக்கள் தீர்மானிப்பது நடக்கக்கூடாது. இங்கே ஒரு வலிமையான அரசாங்கமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாமல் இருந்தால்தான் மத்திய அரசு அல்லது ஒன்றிய அரசு நினைக்கிற கருத்துக்களை உள்ளே கொண்டு வர முடியும். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், முத்தமிழறிஞர் கலைஞர் 8வது அதிசயம் என்ற கவிதைகளால் புகழாரம் சூட்டினார். மேலும் கலைஞர் காலடிப்படாத தமிழ்நாடு மண் ஏது, அவர் பேசாத வசனம் எது, எல்லா பரிமாணங்களையும் கொண்ட ஒரே தலைவர் கலைஞர் என்றும் ஜெகத் ரட்சகன் கூறினார். கலைஞர் என்றால் 8 கோடி தமிழரின் இதயங்களிலே தங்க சிம்மாசனம் போட்டிருக்கிற அந்த தங்க தலைவருடைய நினைவு தானே. அவர் காலடி படாத தமிழ்நாட்டில் மண்ணேது, அவர் காலடி படாத தமிழ்நாட்டில் மண்ணேது, அவர் மேடை பேச்சு கேட்காத காது ஏது, அவர் பார்க்காத தொண்டன் முகமேது, அவர் பேசாத வசனம் நடிக்காத நடிகள் ஏது, தமிழை கண்டு மயங்காத புலவர் உண்ட. ஏனென்றால் அப்படி பல்வேறு வகையான எல்லா பரிமாணங்களையும் கொண்ட உலகத்திலே ஒரு தலைவன் இருக்கிறான் என்று சொன்னால், ஏற்கனவே சொன்னதை போல கலைஞர் அவர்கள் ஒரு 8வது அதிசயம். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய மக்கள் நீதி மய்ய இளைஞரணி செயலாளர் சிநேகன், எத்தனை தலைமுறைகளாக போராடி இந்த இடத்தை பெற்றுக் கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்று புகழாரம் சூட்டினார். இந்த நிகழ்ச்சியில் சென்னை மேயர் பிரியா, திமுக வர்த்தகணி செயலாளர் காசிமுத்து மாணிக்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.